தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சின்ன மருமகள் தொடரில் தேர்தல் பிரச்சார வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும். பிறகு அன்று மாலை வீட்டில் எல்லாரும் குடியிருக்கும்போது தேர்தல் பிரச்சார வேலை சம்மந்தமாக பேசுகிறதுக்கு சேதுன்னு கூப்பிடுறாரு. வீட்டில் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வந்து நின்ற உடனே ஒன்றும் கூப்பிடலை, பழைய ஞாபகத்தில் நான் கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு போக சொல்லிடுறாரு. மீதி வேலையை எல்லாத்துக்கும் போஸுக்கே தராரு. இதனால் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் அதிருப்தி தான். அப்புறம் சன்னு மாலை வீட்டோட மேனேஜர்கிட்ட பணம் கேட்குறாரு. 1,50,000 இருக்குன்னு சொன்னோன்னே 50,000 வச்சுக்கிட்டு மீதி 1,00,000 எப்படி சொல்லுங்கள், எந்த கணக்கில் கேட்குறேன்னு கேட்கும்போது ஏதாவது பேர் போட்டு எழுதி வையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. பணத்தை யாருக்கும் தெரியாமல் பேப்பரில் சுற்றி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதை தமிழ்ச்செல்வி மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. பிறகு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மாமாவுக்கு தர வேண்டிய வேலை, சேதுக்கு தர வேண்டிய வேலை எல்லாத்தையும் போஸுக்கு கொடுக்குறாரு. ஆனால் போஸு நல்லவன் கிடையாது, அவன் பணத்திலலாம் கையாடல் பண்ணுறான், அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி செல்லப்பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு. அவர் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்றாரு. அப்புறம் வழியில் போஸோட ஃப்ரெண்டு எதிர்க்க வரான். வண்டி அடிக்கிற மாதிரி வந்தோடனே அப்புறம் பார்க்குறாரு அவங்க ஃப்ரெண்டு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்த வேலை கெஞ்சிக்கு வெளியில் அதை என்னடா நான் கையில் மோதிரம் செயின்லாம் போட்டுக்கிறான் அப்படின்னு விசாரிக்கிறாரு. இதுமாதிரி 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் செய்கிறதாகவும் போதைச்செடியை பதுக்கி வச்சு விற்கிறதாகவும் அதை அந்த போலீஸ்காரர் மூலயமா செய்கிறதா சொல்கிறாரு. அப்புறம் வழியில் நிற்கிற அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசுகிறாரு. அவர் செல்லப்பாண்டிக்கு சொந்தக்கார். பேசும்போது இதுமாரி சும்மா சைடு இதுக்காக பண்ணிட்டுக்கிறேன் வருமானத்துக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் அதில் ஒரு ஆர்வம் வருது. பணம் சம்பாதிக்கும் ஆசையில் போதை பொருளை பதுக்கி வைத்து போஸ் சிக்குவானா? இது தமிழ் செல்லப்பாண்டி அந்த போலீஸ்காருடன் சேர்ந்து விரித்த வலையா என்பது இனிவரும் தொடரில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.